ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பர்சனோட நோக்கம் என்ன, உங்ககிட்ட இருந்து என்ன வேணும், அவங்க என்ன சொல்ல ஆசைப்படுறாங்கன்னு பார்க்க போகிறோம். இது பைல் செலெக்ஷன் 2 பைல் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கான நான் சைனும் கொடுக்குறேன். ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பைல் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி ஒரு வாட்டி பார்த்துடலாம். உங்கள் பர்சனுக்கு உங்ககிட்ட இருந்து என்ன வேணும், என்ன நோக்கத்துக்காக அவங்க வந்தாங்க, என்ன சொல்ல நினைக்கிறாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட எனர்ஜி என்ன. பாரம் அதிகமாக சுமந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அக்டோபர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆகஸ்ட் மந்த், அக்டோபர். சிம்மம், மேஷம், தனுஷு, கன்னி, மகரம், ரிஷபம். குரு உங்கள் ராசியோட தொடர்பு இருக்குது அப்படின்னா அதுவும் ரெசனேட் ஆகும். ஸோ ஏதோ சம் சேஞ்சஸ், ஒரு பெரிய மாற்றம். நீங்கள் ஃப்ளோவில் விட்டுட்டீங்க, டைமிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி ஷிஃப்ட்டு. ஆனால் உங்கள் பர்சன் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்க, உங்கள் கூட அகைன் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஒரு செக்யூர்டு, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை தருவாங்க, சந்தோஷமான வாழ்க்கை தருவாங்க அப்படிங்கிறதுக்கான வெயிட்டிங் எனர்ஜி இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மேலே உங்கள் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. அதவே யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் அதில் ஃபோக்கஸ் இல்லைனாலும் உங்கள் ஆழ் மனசில் உங்கள் பர்சனோட லாங் டேர்ம் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இல்லை கடைசி வரைக்கும் என் கூட இரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ டிவைன் டைமிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, ரொம்ப நம்பிக்கையோட. ஸோ எஸ், இப்போ ஏதோ ஒரு பெரிய சேஞ்சஸ் உங்களோட எனர்ஜியில், ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. இதெல்லாம் உங்களுக்கான சைன். ஏதாவது ஒரு சைன் இருந்தாலும் பரவாயில்ல. எஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ், பைல் 1. இது ஆக்சுவலாக நான் அந்த டெக் எடுக்கும்போது இது வந்துருந்துச்சு. ஒரு புது லவ் உங்களை தேடி வருது. ஏதோ ஒரு பெரிய மாற்றம்னு நான் சொல்லியிருந்தேன். இல்லை சில பேருக்கு இந்த பழைய லவ்லலாம் இருந்து ஒரு புது லவ் உங்கள் லைஃப்குள்ளே நுழையிற மாதிரி இருக்குது. உங்ககிட்ட ப்ரப்போசல்ஸ் வர மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. இதில் நிறையா பேர் புது லவ்வை நோக்கி போகலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலே இருக்கீங்க. சரிங்களா? எதிர்காலம் ஃப்யூச்சரை நினச்சி உங்களுக்கு பயங்கர குழப்பம் இருக்குது. இந்த பர்சனா இல்லை நியூ லவ், ஏதாவது ஒன்று உங்களுக்கு ரெசனேட் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஆகணுன்ட்டு இல்லை. சப்போஸ் நியூ லவ்க்கெலாம் நீங்கள் வெயிட் பண்ணலைன்னா ஜஸ்ட் ஃப்ரீயாக விட்டுருங்க. பட் இதில் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், இப்போ உங்கள் பர்சனோட லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இதில் கும்பம், மிதுனம், துலாம் அதிகமாக இருக்குது. உங்கள் நீங்கள் நியூ பர்சன் வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. பண்ணிக்கிட்டீங்களான்னு சொல்ல முடியாது, பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம்ஸ் அந்த மாதிரி தெரியுது. பட் உங்கள் பர்சனோட ஞாபகங்கள் என்ன இருக்குது, ஒரு நம்பிக்கை. சரி, நம்ம புது லைஃப் எடுத்துகிட்டு போனால் அங்கேயாவது நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா, ஒரு லாங் டேர்ம், ஒரு கல்யாணம், அந்த மாதிரி ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்கீங்க. பைல் 1. ஸோ ஒரு பெரிய மேஜர் ஷிஃப்ட் வந்துகிட்டு இருக்கு. நியூ லவ்லாம் இல்லை, யாருமே எங்கிட்ட ப்ரப்போஸ்லாம் பண்ணலை, ஜஸ்ட் நான் என் பர்சனுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுங்கன்னா உங்கள் பர்சன் மேலே உங்கள் ஃபோக்கஸ் இருக்குது. அந்த உங்கள் பர்சன் மேலே மீன்ஸ் அந்த ஒரு ஸ்டேபிளான லைஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? அண்ட் நிறையா பேர் கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பேசணும், நிறையா இருக்குது உங்களுக்கு பேசுறதுக்கு உங்கள் பர்சன்ட்ட. அதுக்காகவும் நீங்கள் நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வெயிட்டிங் எனர்ஜி அதிகமாக தெரியுது. ஏன்னா இதுவும் பார்த்தா தெரியுது. பைல் 1, நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் இருக்கிற செல்ஃப் ஃபோக்கஸ்லாம் பண்ணுறீங்களான்னு தெரில. பட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது, வெயிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. பட் வெயிட் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணி எதிர்பார்ப்போடு இருந்தால் டைமிங் தள்ளி போகும். ஏன்னா உங்களுக்கு 2 கன்ஃபர்மேஷன் யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு. உங்களுக்கு நல்லது நடக்கும், அந்த டிவைன் டைமிங்கில் நடக்கும். ரெண்டுமே அதுதான். சரிங்களா? உங்களுக்கான அதிர்ஷ்டம் ஏன்னா வீல் ஆஃப் த ஃபார்ச்சூன்னாலே அதிர்ஷ்டம் தான். உங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கை வந்துகிட்டு இருக்க போது. அது ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் உங்கள் பர்சனோட ஞாபகங்கள் அதுவே என்னதான் நீங்கள் மூவ் ஆன் ஆனாலும், எனக்கு இந்த லைஃப் வேணான்ட்டு போனாலும், இன்னும் உங்கள் பர்சனோட ஞாபகங்கள் இருந்துகிட்டே இருக்கிறனால தான் அந்த டைமிங் தள்ளி போயிட்டே இருக்குது. அது பைல் 1க்கு நல்லா தெரியுது. பைல் 1க்கு உங்கள் எனர்ஜி நான் சொல்லணும்னா வெயிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஜஸ்ட் அந்த டைமிங் எப்போ வரும், எத்தனை நாள் அந்த ஒரு எனர்ஜி
எனர்ஜி தெரியுது உங்களோட சைன், உங்களுக்கான சைன் இதெல்லாம். ஏஸ் ஆஃப் கப்ஸ், உங்கள் பர்சன் வந்து பழைய மாதிரி ஏதோ பிரச்சனை, அது உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு வந்து புது லவ் எடுத்துகிட்டு வா, அதுதான். சரி, உங்கள் பர்சனோட இன்டென்ஷன் என்ன? அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சன் உங்ககிட்ட கம்ப்ளீட் லவ் எதிர்பார்க்குறாங்க. 10 ஆஃப் கப்ஸ். அக்டோபர் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நீங்கள் இல்லை உங்கள் பர்சனுக்கு. 10 days 10 hours கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வரலாம், 10 மணி நேரத்தில் கூட. ஏன்னா அங்கேயும் வந்து உங்கள் எனர்ஜிலேயே வந்து 10 காமிச்சிச்சு. 10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கும் 10, உங்கள் பர்சனுக்கும் 10 பார்க்குறீங்க அப்படின்னா யூனிவர்ஸ்ல இருந்து இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் யாருக்காக பார்க்குறீங்களோ ஏதோ சம் சைன், சரிங்களா? அது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லாவே ரெசனேட் ஆகும். 10 உங்கள் பர்சன் எந்த ஆக்ஷன் எடுக்காமல் அமைதியாக தான் இருக்காங்க. ஓகே, அவங்களோட நோக்கம் என்ன? உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க பாருங்களேன். 2 பேருமே உங்களுக்கு ஒரு நியாயமான வாழ்க்கையை தரணும் தான் நான் நினைக்கிறாங்க அவங்க மனசு. ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களோட ஞாபகங்கள்லேருந்து வெளியில் வர முடியல. ஏதோ உங்கள் 2 பேருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறத அவங்க நல்லாவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு கனெக்ஷனை நான் அவங்க கூட ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன், அந்த ஒரு டீப்பான ஒரு சோல் கனெக்ஷன் உங்க கூட நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபோக்கஸ் ஃபுல்லு உங்கள் மேலே. எஃபர்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஜஸ்ட் அதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, எஃபர்ட் போடுவாங்க, சரிங்களா? பட் இன்னும் ஆக்ஷன் எடுக்கலை. பட் அவங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் வந்து ஆக்ஷன் எடுக்கிறது தான் அவங்களோட நோக்கம். உங்களை நோக்கி வரணும், அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் அவங்கள விட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டீங்க. இந்த 2 கார்டு பாருங்கள். நீங்கள் அல்லது உங்கள் பர்சன் யாரும் எனர்ஜியோ அது நீங்கள் ரெசனேட் ஆகிக்கோங்க. ஒருத்தவங்களை விட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு சந்தோஷம் கிடையாது, சரிங்களா? ஆனால் அதே ஒரு தீவிரமான லவ் இருக்குது, அதே பேஷன் இருக்குது உங்கள் 2 பேருக்குமே. உங்கள் பர்சனுக்கும் இன்னும் அதே லவ் இருக்குது. ஸ்டில் தே ஆர் இன் லவ் வித் யூ, சரிங்களா? அந்த லவ் இருக்குது. ஆனால் நீங்கள் 2 பேரும் இந்த லவ்வில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தும்போது 2 பேருக்குமே காயங்கள் அதிகமாக இருந்திருக்கு. உங்கள் பர்சன் எஃபோர்ட் போடாமல் விட்டுருந்துருக்காங்க. அதனாலேயே வந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகி சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்களே தவிர முழு மனதோடு வந்து நீங்கள் கிளம்பி போகலை, சரிங்களா? நீங்கள் போனதுக்கப்புறம் தான் உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே மிஸ்ஸிங் எனர்ஜி ரொம்ப ஹெவியாக இருக்குது, அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கும் வந்து இதே நெருப்பு, இங்கேயும் வந்து நெருப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் 2 பேருக்குமே ஆக்சுவலாக 2 ஆஃப் கப்ஸ் வந்துருந்துச்சு. 2 பேருக்குமே அந்த இமோஷனல் பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கடகம், விருச்சகம், மீனம் உங்கள் பர்சனாக இருக்கலாம். கன்னி, மகரம், ரிஷபம் அதிகமாக இருக்குது. மேஷம், சிம்மம், தனுஷு இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. யார் மூலியமாவது உங்ககிட்ட வந்து ஜஸ்ட் பேசணும், யாரோட ஹெல்ப் வேணாலும் கேட்கலாம். இதுக்காக கண்டிப்பாக எஃபோர்ட் போடுறதுல வந்து அவங்க முயற்சி எடுப்பாங்க, சரிங்களா? இப்போ வந்து அமைதியாக தான் இருக்காங்க. அவங்களோட நோக்கம் வந்து உங்களை தேடி வரணும், அதுதான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. கண்டிப்பாக வருவாங்க. வெயிட்டிங் எனர்ஜி அவங்களுக்குமே அதிகமாக இருக்குது. 2 பேருமே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. 2 பேருமே எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் 2 பேருமே வெயிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. உங்கள் பர்சனுக்கு வந்து அவங்களுக்கு உங்ககிட்ட வந்து நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரூ லவ் தான். வேறு எதுவுமே இங்கே வந்து எனக்கு ஜென்யூனான ஒரு லவ் மாதிரி தான் தெரியுது. உங்களோட ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக தான் அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் தான் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், ஹைரஃபண்ட் ஒரு மேஜர் ஆர்க்கானா ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் வந்து அவங்க ஸ்ட்ராங்காகவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் பாருங்களேன், இதில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்கள் கூட வர்றதுக்கு வந்து அவங்க இத்தனை படிக்கட்டு பார்த்தீங்களா? இப்போ அவங்க எந்த ஒரு இதுவும் எடுக்காமல் ஜஸ்ட் ஜாலியாக அவங்க இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ரொம்ப ஈஸியாக சரி எங்கே போயிட போகிறீங்க, நம்ம ஆக்ஷன் எடுத்துக்கலாம், மெதுவாக எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு லேசினஸ் இருக்குது, சரிங்களா? அவங்க அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க உங்களை ரீச் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. நிறையா ஸ்டெப்ஸ் மீன்ஸ் நிறையா முயற்சி பண்ணணும், அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அது வந்து அவங்களுக்கு தெரியுது. ஸோ நிறைய ஒர்க் பண்ணணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். யாரோட ஹெல்ப்பையாவது கேட்கலாம், இல்லை ஒர்க் பிளேஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். உங்களை ஒர்க் பிளேஸில் வந்து பார்க்குறது இப்போ அவங்களோட நோக்கமாக இருக்குது. இல்லை ஒர்க் பிளேஸ் உங்கள் கூட ஒர்க் பண்ண யாராவது ஹெல்ப் அந்த மாதிரி. பட் இதுக்கு வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணாமல் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்டெப் கூட நகராதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. நான் எஃபர்ட் போட்டே ஆகணுங்கிற அளவுக்கு தான் வந்திருக்காங்க. உங்களுக்கும் வந்து அந்த மெமரிஸ் இருக்கா, நீயும் மிஸ் பண்ணுறியா அப்படின்னு தான் கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு நியாயமான வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறதான் வந்து அவங்களோட எண்ணம். சரி, என்ன பிளாக்கேஜ், ஏன் வந்து அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க? அவங்களோட நோக்கம் வந்து ரொம்ப பியூர் தான், வெயிட்டிங் எனர்ஜி தான். அவங்களும் தான் லாங் டேர்முக்கு உங்களை இப்போ யோசிக்கிறாங்க. இப்போ உங்களே லாங் டேர்முக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? கடைசி வரைக்கும் நீ வேணும்னா நான் என்ன பண்ணணும், பிளானிங் போயிட்டுருக்கு.
பிளானிங், நிறைய யோசிக்கிறாங்க. இவங்க பயங்கர இன்டெலிஜென்ட். இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. பல முறை யோசிச்சு தான் வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பர்சன். அது உங்களை ஹேண்டில் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது. இந்த லவ்வை ஹேண்டில் பண்ணி உங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அவங்களால மூவ் ஆனும் ஆக முடியல. ஃபோக்கஸ் ஃபுல்லும் உங்கள் மேலே தான். இதில் வந்து நெருப்பு, ஃபயர் வந்து இருக்குது. உங்கள் பர்சனுக்கு வந்து கோபம் இருக்க வாய்ப்பு இருக்குது. கோபம் இருக்குது இல்லை உங்களுக்கு, பட் கோபம்ங்கிறது வந்து இங்கே இருக்குது யாரோ ஒருத்தருக்கு. சரி, என்ன பிளாக்கேஜ்? ஏன் வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க? உங்ககிட்ட இவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்குது, உங்ககிட்ட இவ்வளோ அட்ராக்ட் ஆகிறாங்க, அந்த பேஷன் இருக்குது, அந்த அன்பு வந்து அதிகமாக இருக்குது, கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. பாருங்கள், மறுபடியும் அதே தான் வருது. 10 ஆஃப் கப்ஸ். உங்களை ஒரு ஃபேமிலியாக பார்க்குறாங்க. அவங்களோட நோக்கம் வந்து நீங்கள் ஒரு ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட், அதுதான் அவங்களோட நோக்கமே, உங்களை தேடி இல்லைங்க. சரியா? இல்லை அவங்களுக்கு வந்து வேற ஒரு லீகலான கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களை வந்து அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. உங்களை மிஸ் பண்ணிட்டோமோ, கரெக்டான டைமில் பார்த்துருந்தா நான் வந்து நீ என்னோட ஒய்ஃபாக இருந்திருக்கலாம், இல்லை ஹஸ்பண்டாக இருந்திருக்கலாம், நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இருந்திருக்கலாம், பட் அந்த டைமிங் மிஸ் ஆயிடுச்சுங்கிற ஒரு கவலை அதிகமாக இருக்குது. உங்களை வந்து உங்கள் கூட வந்து ஒரு குடும்பம், குழந்தை அந்த மாதிரிலாம் அவங்க கற்பனை பண்ணுறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க? என்ன ரீசன்? நீங்கள் லாங் டேர்ம் கேட்குறீங்க இல்லையா, அதுதான். இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லை. சரிங்களா? ஏதோ ஒரு காயங்கள், அவங்களுக்கு ஈகோவும் இருக்குது. இதில் ஈகோ இருக்குது. உங்ககிட்ட இமோஷனலாக அட்டாச் ஆக பயப்படுறாங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இதில் பாருங்கள், ரெண்டுமே பேஜ்னு வந்திருக்கு. ஸோ யோசனை தான் இருக்கே தவிர எல்லாமே ஆசைகள் இருக்குது. ஆக்ஷன் எடுக்கணும், என் பர்சன்ட்ட நான் போகணும், அவங்க முகத்தை பார்க்கணும், அவங்களோட குரலை கேட்கணும், பழைய மாதிரி என் ரிலேஷன்ஷிப் போகணும், இந்த ஆசை எல்லாமே இருக்குது. இங்கே பேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, கடைசி வரைக்கும் நீங்கள் வேணும், அது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. ஆனால் ஜஸ்ட் ஒரு டவர் மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு மேஜர் ஷிஃப்ட் அவங்களுக்கு வரல. என்ன பிளாக்கேஜ்னு கேட்டிங்கன்னா, இதோட உண்மை ஆழம் எல்லாமே தெரியுது. சரி, இது ஒரு உண்மை ஆழம் எல்லாமே தெரியுது, பட் ரியாலிட்டி பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்களான்னு பாருங்கள். ஆக்சுவலாக 2 days முன்னாடி கூட நான் ஒரு யூனிவர்ஸ்ட் ஒரு சைன் கேட்டேன். எனக்கு பட்டர்ஃப்ளை காமிச்சிச்சு. ஏன்னா இந்த என் வீட்டு சைடு பட்டர்ஃப்ளைலாம் வந்து அவ்வளோ வராது. பட் ரொம்ப அமேசிங்கான ஒரு இன்சிடென்ட், எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பட் நான் கேட்டேன், சைன் கேட்டேன், எனக்கு பட்டர்ஃப்ளை காமிச்சிச்சு. ஸோ எனக்கு இதை பார்த்தோன்னே அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ஷேர். நீங்களும் வந்து பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்களான்னு பாருங்கள். இல்லை ஏதாவது ஒரு சைன் கேளுங்க. எனக்கு இதை பார்க்கும்போது அது தோணுச்சு. அண்ட் ஒரு டவர் மூமெண்ட் இன்னும் வரல. சரிங்களா? ஒரு பெரிய ஷிஃப்ட்டுக்கு வந்து இன்னும் அவங்க ரெடி ஆகலை. அதுதான் பிளாக்கேஜாக இருக்குது. இன்னும் யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய அடியோ இல்லை உங்களை பற்றின உண்மையோ வந்து கொடுக்குது. பட் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சைன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. பட் ஒரு பெரிய வழி வந்து கொடுத்தாதான் வந்து அவங்களுக்கு வந்து இதை வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக பொறுப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு இதுக்கு வந்து இன்னும் அவங்கள வரலை. இன்னுமே கொஞ்சம் இம்மெச்சூர்டாக தான் இருக்காங்க. யோசனை இருக்கே தவிர அவங்க இமோஷனலாக அட்டாச் ஆக பயப்படுறாங்க. நிறைய காயங்கள், நிறைய ரிஜெக்ஷன்ஸ் பார்த்தவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில் இவங்களை வந்து நிறையா பேர் வந்து ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, மரியாதை இல்லாமல் நடத்தியிருப்பாங்க, இல்லை இவங்க ஏதோ ரொம்ப கஷ்டத்தை பார்த்துருப்பாங்க, இவங்களை வந்து ஒரு ஆப்ஷன் மாதிரி ட்ரீட் பண்ணுறது, அந்த காயங்கள்லாம் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. ஸோ உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கும் அந்த ட்ராமா ஒரு பெரிய காரணமாக தெரியுது. நீங்கள் வந்தால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களோ, ஏன்னா ஒரு கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அவங்களே ஒரு ஃபேக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலி போட்டுக்கிறாங்க. பிடிக்கல உங்களுக்கு, உங்ககிட்ட இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து பிடிக்கல, தள்ளி இருக்கிறது பிடிக்கல, உங்ககிட்ட வரணும். பட் ஃபேக்காக ஒரு போலியாக வந்து ஒரு வேலி போட்டுக்கிட்டு நான் வந்து இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஏமாற்றிட்டு இருக்காங்களே தவிர ஆழ் மனசில் வந்து அவங்களோட காயங்கள் எல்லாமே வந்து இப்போ வெளியில் வர ஆரம்பிக்குது. ஒரு பெரிய டவர் மூமெண்ட் வரணும், அப்போ தான் வந்து ஆக்ஷன் எடுத்து ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்து வருவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பாங்க. இப்போ வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஆசை இருக்கே தவிர அவங்க அந்த பொறுப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி தெரியுது. ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் நல்லாவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் சடனாக வந்து அவங்களுக்குரிய ஒரு மாற்றம் வந்து யூனிவர்ஸ் வந்து இன்னும் கொடுக்கல, இன்னும் ஒரு அடி எதுவும் கொடுக்கல. சரிங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம இதுதான் பைல் 1, இதுதான் அவங்களோட நோக்கம் ஓவராலாக சொல்லும்போது இதுக்கான எஃபோர்ட் போட்டு வரணுங்கிற ஒரு பிளானிங் போயிட்டுருக்கு. வெயிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. இந்த கனெக்ஷன் எல்லாமே வந்து அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, உங்கள்கிட்ட என்ன சொல்ல ஆசைப்பட்றாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். பைல் 1 12 பார்க்குறீங்களான்னு பாருங்கள். நம்பர் 1 or 2 or 12 இதெல்லாம் வந்து உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். 12 பார்க்குறீங்களான்னு பாருங்கள். ஓகே, உங்கள் பர்சன் வந்து என்ன சொல்ல ஆசைப்பட்றாங்க உங்ககிட்ட இந்த சைலண்ட்டாக இருக்கிற மொமெண்ட்டில்? செகண்ட் சான்ஸ் கேட்குறாங்க.
இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா? அதுதான் இதில் பாருங்கள். இந்த இந்த பானையை செய்கிறது வந்து ஆக்சுவலாக மண்பானை ரொம்ப கஷ்டம். இதுக்கு வந்து ரொம்ப டேலண்ட் இருக்கணும். அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அதை மட்டும்தான் பண்ண முடியும். ரொம்ப டேலண்ட் இருக்கணும். இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது நான் உங்களுக்கு டேரோவில் சொல்லியிருந்தேன். உங்கள் லவ்வை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய முயற்சி போடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க நல்லா தெரியுது. ரிட்டர்ன் வந்தாலும் நான் உன்னை நோக்கி அவங்க சொல்ல வர்றது அதுதான். உன்னை நான் ரிட்டர்ன் எனக்கு உங்கள்கிட்ட வந்து செகண்ட் சான்ஸ் தேவைப்படுது. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு. இதுக்காக நான் நிறையா முயற்சி போடணுங்கிறது வந்து நீ எனக்கு புரிய வச்சுட்டேன். நான் அவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு போனால் நீ வந்து என் கூட இருக்க மாட்டேங்கிறது நீ புரிய வச்சுட்ட. நான் என் சைடு இருந்து முயற்சி பண்ணனா மட்டும்தான் அது ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக உன்னை வந்து நான் உன் கூட வந்து உன்னை இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் உன் கூட சேர்ந்து எடுத்துகிட்டு போகணுங்கிறது வந்து இந்த செப்பரேஷனில் வந்து எனக்கு புரிய வச்சுட்ட அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மண்பானை வந்து எல்லாருனாலே செய்ய முடியாது. ஸோ நீங்களும் அப்படி தான். உங்களை லவ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாரெல்லாம் உங்களை ஈஸியாக லவ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட முடியாது. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சோசன் ஒன். நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், யூனிக். ஸோ உங்களுக்கு லவ் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து எந்த அளவுக்கு முயற்சி பண்ணினா மட்டும்தான் உங்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு கிடைப்பீங்க. இல்லாட்டினா நீங்கள் ஜஸ்ட் ஈஸியாக வந்து போகக்கூடிய ஆள் அவங்களுக்காக தெரியுது. நீ ஜஸ்ட் ஈஸியாக வந்து போயிடுவ அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு காமிச்சிட்டிங்க. உங்களுக்கு வலி இருக்கும், நல்லா அழுவீங்க, நெகட்டிவாக இருப்பீங்க. பட் உங்கள் பர்சன்ட்டை காமிச்சிக்க மாட்டேங்க, அது வேறு விஷயம். ஆனால் உங்கள் பர்சனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டீங்க. கோபமும் வருது. இன்னும் சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமாகட்டும், இதுக்கெல்லாம் நீ கோச்சிக்கிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி. அது உங்களுக்கு பெரிய விஷயம், அவங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கும். பட் அவங்க வந்து அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுந்து அவங்க கேட்குறது உங்ககிட்ட. ஓகே, ஃபிசிக்கல் டிசைர் அதிகமாக இருக்குது. நான் இந்த கார்டுலையும் சொல்லியிருந்தேன் பேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ பேஷன் வந்து உங்கள் மேலே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப லாயலாக இருந்திருக்கீங்க. அதை அவங்க உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நான் உன்னை மட்டும்தான் நான் நம்புகிறேன், உன்னை தவிர நீ வேறு யாரையும் நம்பலை. நீ என்கிட்ட ரொம்ப ஜென்யூனாக நடந்திருக்க, பியூராக என்கிட்ட லவ் காமிச்சிருக்க. நீ ரொம்ப ஒரு பியூரான ஒரு ஆத்மா. நீ என்கிட்ட ரொம்ப ரொம்ப உண்மையாக நடந்திருக்க. அவ்வளோ லவ் காமிச்சிருந்திருக்க. லவ் வந்து எனக்கு புரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதா. இதுலேயும் பாட்டம் டெக் ஃபேமிலி, அங்கேயே 10 ஆஃப் கப்ஸ். ஷியோராக உங்களை வந்து ஒரு ஃபேமிலியாக தான் பார்க்குறாங்க. ஜஸ்ட் ஃப்ளோட் பண்ணுறதுலாம் கிடையாது. ஒரு ப்ளே பண்ணுறதுக்கு, மைண்ட் கேம் ப்ளே பண்ணுறதுக்கெலாம் அவங்க வரல. ஒரு ஃபேமிலி தான். இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவங்க எஃபர்ட் போடலை. அவங்க வந்து இதில் நல்லா தெரியுது. அவங்க வந்து உங்களுக்கான ஃபோக்கஸ் கொடுக்கல. அதனால தான் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. ஓகே, லாஸ்ட் கார்டு எடுத்துடலாம். முடிவு எடுக்கணும், கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ப்ரோக்கன், ஹார்ட் ப்ரோக்கன். அவங்க இப்போ ரொம்ப உடஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன். என் மனசு வந்து என் ஹார்ட் வந்து இங்கே உடஞ்சிக்கிட்டு இருக்கு, செதறிட்டு இருக்கு, ஷேட்டர்ட் அப்படி தான் சொல்கிறாங்க. என்னால் முடியல, என்னால் ஒவ்வொரு நாளும் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீ கொடுக்குற வழி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக பெயின் கொடுக்குது. உன்னோட பிஹேவியர் எனக்கு ரொம்ப பெயின் கொடுக்குது. அவ்வளோ வழி எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. என்னால் ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் பொறுமையாக. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கலாம் சில பேருக்கு, இல்லை தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க சாய்ஸஸ் வந்து அவங்க அப்பா அம்மா இல்லை லைஃப் பார்ட்னர் எக்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து உங்கள்கிட்ட ஆன் அண்ட் ஆஃப் பிஹேவ் பண்ணேன், உனக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை தரலை, அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க. நிறைய வருத்தங்கள் அதிகமாக இருக்குது, குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்குது. கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் மெமரிஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ வந்து உனக்கு வந்து எனக்கு பெட்டரான லைஃப் என்னால் கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் இல்லைன்னா இன்னும் உனக்கு பெட்டரான லைஃப், ஒரு பெட்டர் பர்சன் கிடைப்பாங்க. பட் இருந்தாலும் அந்தளவுக்கு உன்னை என்னால் விட்டு கொடுக்க முடியல. ஒரு பொசசிவ்னஸும் பைல் ஒன்னுக்கு தெரியுது. ஸோ எப்போ வந்து இந்த சூழ்நிலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் ஏதாவது சைன் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சின்னதாக ஏதாவது சைன் கொடுத்தா கூட அவங்க ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அந்த சைன் நீங்கள் வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி கிடையாது. நீங்களும் வெயிட்டிங் எனர்ஜி தான், உங்கள் பர்சன் வெயிட்டிங் எனர்ஜி. பட் உங்கள் பர்சன் வந்து அந்த விளிம்பில் இருக்காங்க. ஆக்ஷன் எடுக்க ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு சின்ன சைன் கிடைச்சா கூட போதும், நான் வந்து ஆக்ஷன் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி சைன் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோக்கஸ் ஃபுல்லி இப்போ உங்கள் மேலே தான் இருக்குது. பைல் 1 இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2 உங்கள் எனர்ஜியை பார்த்துட்டு உங்கள் பர்சன் என்ன நோக்கத்துக்காக வந்தாங்க, என்ன சொல்ல ஆசைப்பட்றாங்க, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எனர்ஜி நான் ஒரு வாட்டி பார்க்கலாம். பைல் 2 ஓகே. பைல் 2ஓட எனர்ஜி ஒரு சில சைன்ஸ் நான் கொடுக்குறேன்.
எக்ஸ் சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்திருக்கலாம், சின்ன வயசுலேருந்து நீங்கள் பழகினவங்களாக இருப்பீங்க. நீங்கள் 2 பேரும் ஏதோ ஒரு சைன் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள், எல்லாமே கிடையாது. ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு, வாழ்க்கையில் நிறையா கஷ்டப்பட்டவங்களாக இருப்பீங்க, நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. நீங்கள் எக்ஸ்பெஷலி நிறையா எனர்ஜிஸ் வந்து பார்க்குற வியூவர்ஸ் வந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க. ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ காயம் பட முடியுமோ அவ்வளோ காயங்கள் ஆனாலும் என் பர்சனை நான் இன்னும் வந்து நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன், என் பர்சனை நான் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஓகே, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், பட் இருந்தாலும் என்னால் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்க முடியலன்னு பிடிக்காம நீங்கள் மூவ் ஆன் ஆவீங்க. அந்த மாதிரி வேறு வழி இல்லாமல் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. சரிங்களா? மலை கடல் அந்த மாதிரியான சார்ந்த இடங்கள்ல இருக்காங்களான்னு பாருங்கள். நம்பர் 6 வந்து ரொம்ப 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 முக்கியமான நம்பராக இருக்கும். ஜூன் மந்த் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். மிதுனம், கும்பம், துலாம் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். மறுபடியும் இதே கார்டு வருது. எஸ், ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கும். ஒரு ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் வந்து லவ் அப்படிங்கிறதுல போயிருப்பீங்க. இல்லை ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்டாக ஆரம்பித்து அப்படி லவ் ட்ராக்கில் அப்படி போயிருந்திருக்கும். இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கும், ஜஸ்ட்டு உங்கள் ரிலேட்டிவாக இருக்கும். இல்லை எக்ஸே வந்து இப்போ ரிட்டர்ன் வந்திருக்காங்க. எக்ஸு வந்து மறுபடியும் உங்கள் லைஃப்பில் வந்து நல்லா போயிட்டு இருந்த லைஃப்பில் ஆல்ரெடி லவ் பண்ணவங்க வந்து தேவையில்லாத பிரச்சனைகள், வலி, வேதனை அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடகம், விருச்சகம், மீனம் உங்களோட ராசி. இதில் பாருங்கள் 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 6 ஆஃப் கப்ஸ். 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜூன் மந்தில் உங்களுக்கு இல்லை உங்கள் பர்சனுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 666 பார்க்குறீங்களான்னு பாருங்கள். பைல் 2 வந்து 666ன்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நம்பர் 4 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எஸ், ரிலேஷன்ஷிப்பை வந்து முடிச்சிட்டிங்க. விருச்சகம் இங்கே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது உங்களோட எனர்ஜி. ரிலேஷன்ஷிப் போதும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இந்த பர்சனோட இப்போ உங்களுக்கு காண்டாக்ட் இல்லை, இல்லைனா மாதிரி பழகாத மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி வந்து சுத்தமாக காண்டாக்ட் இல்லாத மாதிரி இருக்குது. போதும் அப்படிங்கிற மாதிரி லவ் கொடுக்குறத வந்து நிறுத்திட்டீங்க. உங்கள் பர்சனுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை நிறுத்திட்டீங்க, அமைதியாகிட்டீங்க. ஓவர் லவ் கொடுத்துருப்பீங்க, அதுதான் உங்கள் பிரச்சனை. ஏன்னா டிவைன் ஃபெமனைன், நீங்கள் ஃபெமனைன் எனர்ஜி, மேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபெமனைன் எனர்ஜி. ஓவர் லவ் கொடுத்துருக்கீங்க. ஓவராக இமோஷன்ஸ் வந்து ஓவராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அது உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாத ஒரு பர்சன். ரொம்ப இன்னசென்ட்டு, ரொம்ப வெகுளியான ஒரு கேரக்டர். இதனால சீக்கிரம் நம்பிடுவீங்க. அன்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. லவ் தான் எல்லாம், பணத்தையெல்லாம் விட லவ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க. இந்த பர்சன்ட்டை வந்து எக்ஸ்பெஷலி வந்து நிறையா லவ் கொடுத்துருக்கீங்க. அதனால் நிறைய காயங்கள் அதிகமாக இருந்திருக்கு. லவ் கொடுத்தனாலே காயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இதெல்லாம் உங்களோட எனர்ஜி. ஏதோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க. உங்களால் பேசவும் முடியல. மறுபடியும் அதே கார்டு தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வருது. ஏதோ சீக்ரெட்ஸ் உங்களுக்கு ரீசெண்டாக தெரிஞ்சிருந்துருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப் முடிக்கிறது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வழி, பட் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு இமோஷன்ஸை வந்து வெளியில் காமிச்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருக்கீங்க. பட் இன்னும் லவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது உங்கள் பர்சன் மேலே. ஆமாம், நிறைய பதட்டப்படுறீங்க, பயப்படுறீங்க, எதிர்காலத்தை நினச்சி கவலை அதிகமாக இருக்குது. நம்பர் 8 வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நம்பர் 8 ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நிறைய அபண்டன்ஸ். சில பேர் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பீங்க நீங்கள். பைசஸ், மீனம் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்பர் 8. ஸோ ஏதோ ஒரு ஆன் அண்ட் ஆஃப், ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ், இல்லை ஏஜ் டிஃப்ரென்ஸ், இல்லை சொசைட்டி அக்செப்ட் பண்ண முடியாத விஷயம், காஸ்ட், ஏதாவது ஒரு விஷயம், ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தெரியுது. இப்போ 2 விதமாக முடிவெடுக்க முடியாமல் இருக்கீங்க. இதில் சில எனர்ஜிஸ் நான் சொல்கிறேன். சில பேர் வந்து ஸ்ட்ராங்காக மூவ் ஆன் ஆகி போயிட்டீங்க, இருந்தாலும் உங்கள் பர்சனோட ஞாபகம் இருக்குது. இன்னும் சிலர் வந்து லவ், இந்த பர்சன் வந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாயையில் இருந்துகிட்டு இருக்கீங்க. என் லைஃப் வந்து இப்போ சந்தோஷமாக இல்லை, இந்த பர்சன் வந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இல்லைன்னா நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. இன்னும் வந்து சில பேர் வந்து அதாவது லவ் கொடுக்கறதுக்கு இன்னும் தயாராக இருக்கீங்க. வெயிட்டிங் எனர்ஜி இன்னும் அதிகமாக இருக்குது. உங்கள் பர்சனோட ஞாபகங்கள் கற்பனை பண்ணுறது, உங்கள் பர்சனோட ஞாபகத்திலே இருக்கிறது, அந்த மாதிரி தெரியுது. இன்னும் இது வந்து உங்கள் இமோஷன்ஸ் எதுவுமே காமிச்சிக்காமல் உங்கள் பர்சன் வந்து உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெக்யூலியராக இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப இப்போ வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக மாறிட்டு இருக்கீங்க.
அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா கம்ப்ளீட்டாக அவ்வளோ எமோஷன்ஸ் காமிச்ச நீங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வெளியில் சொல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க சரிங்களா. நைட் டைமில் இங்கே சிலர் வந்து ரொம்ப அழுகிற மாதிரி தெரியுது. நைட் டைமில் நிறையா யோசிக்கிறீங்க. உங்களுக்கு தூக்கம் வந்து நிம்மதியாக இல்லை. இன்னொரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே வந்து நீங்கள் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ உங்கள் இதில் வந்து உங்களோட எனர்ஜி இதில் மீனம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ உங்கள் பர்சனோட நோக்கம் என்ன உங்ககிட்ட சொல்ல வராங்கன்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க, அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்கள், உங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க, என்ன நோக்கம்? இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கொண்டு போகணும். இதுதான் இப்போ அவங்களோட நோக்கம். ஓகேங்களா. ரொம்ப ஈகோ. மேஷம் உங்கள் பர்சன் ஏரிஸ் மேஷமாக இருந்தால் ரெசனேட் ஆகும். ரொம்ப ஈகோ இருக்குங்க. இந்த எல்லாமே அவங்க கண்ட்ரோல் பண்ணி பழக்கப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கேரக்டர். ஓகேங்களா. இப்போ நீங்கள் இமோஷனலாக டிட்டாச் ஆகிட்டீங்க. அது அவங்களுக்கு கோபம் அதிகப்படுத்துது, ஈகோ அதிகப்படுத்துது சரிங்களா. இவங்க எப்படின்னா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர், நான் சொல்கிறது தான் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி பேசுகிற கேரக்டராக இருப்பாங்க. அவங்களோட நோக்கம் வந்து நீங்கள் அவங்க லைஃப்குள்ளே விடணும். ஒரு பவுண்டரி போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த வேலிலாம் வந்து எடுத்துகிட்டு உங்கள் லைஃப்பில் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கும். ஜஸ்ட் ஆர்டர் போடுறவங்க ஈகோ அதிகமாக இருக்கும், கோபம் அதிகப்படுறவங்களாக இருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஆன்மீகத்தில் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போகலை, நீங்கள் வேறு மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அது அவங்களுக்கு கோவத்தை ஏற்படுத்துது. பைல் 2 பாருங்கள், நான் சொல்ல அந்த எனர்ஜி தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. பாருங்கள் உங்கள் எனர்ஜி பாருங்கள், குயின் ஆஃப் வாண்ட்ஸ். நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக க்ளோ ஆகுறீங்க. ஒரு லெவல் வந்து அடுத்த லெவல் போயிட்டுருக்கீங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி போகிறது வந்து அவங்களுக்கு இன்னும் கோபம். உங்களை பார்க்குறாங்க, நீ எப்படி நான் இல்லாமல் நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து ஈகோ அதிகமாகுது. ஸோ கண்ட்ரோல் எடுத்தே ஆகணுங்கிற நிலைமைக்கு வந்து இன்னும் அவங்க இப்போ அந்த மாதிரி வந்திருக்காங்க. ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களை நோக்கி வரணுங்கிறதான் வந்து அவங்களோட நோக்கம். உங்கள் எனர்ஜி பாசிட்டிவாக தான் இருக்குது ரொம்ப. எஸ், உங்கள் பர்சன் இப்போ எப்படி ஓகே, உங்கள் பர்சன் வந்து ஏதாவது உங்களை தேடி வரணும் அந்த ஒரு இது இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஃபேமிலியாக நீங்கள் பிரிஞ்சிருக்கலாம். இல்லாட்டினா உங்கள் பர்சனுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பெயின் இருக்குங்க. என்னதான் அவங்க வந்து வலி அனுபவிச்சா ஈகோவில் இருந்தாலும் அந்த வலி அனுபவிக்கிறாங்க. பட் அந்த ஈகோ இருக்கிறனால எதுவுமே காமிச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்க முன்னாடி போய் நின்னாலும் சரி, எந்த விதமான ரியாக்ஷனுமே அவங்க சைடுலேருந்து வராது. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட சில பேர் திமிர ஆட்டிடியூடாக கூட பேசுவாங்க, இல்லை எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருப்பாங்களே தவிர அவங்க நிலைமை இதுதான். தாட்ஸ் ஃபுல்லும் உங்களோட தாட்ஸ் தான். கம்ப்ளீட்டாக அவங்க லைஃப் ஃபுல்லும் உங்களோட தாட்ஸ் தான். இப்போ அவங்க தனிமையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உங்களோட நினைவுகள் மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்குது, பட் நீங்கள் இல்லை. அவங்கள சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க மனசு வந்து தனிமையில் தான் இருக்குது. ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி. அவங்க எப்பயுமே ஒரு ஆப்சண்ட்டான வேர்ல்ட்லேயே தான் அவங்களே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களே வந்து ஒரு ஆப்சன்ஸில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது ஏதுன்னே தெரில. இது தனியாக வந்து ஒரு பாலைவனத்தில் இவங்க தனியாக போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே எதுவுமே கிடைக்காது, அங்கே சந்தோஷமே இல்லை. ஒரு டெசர்ட்டில் என்ன நமக்கு கிடைக்கும், அங்கே எதுவுமே இல்லை. அங்கே வந்து அந்த தனிமையான வாழ்க்கையில் கூட உங்களோட நினைவுகள் தான். உங்களை நோக்கி வரணும் தான் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. உன்னை நோக்கி நான் வரணும். சிம்மம் அதிகமாக இருக்கும். உங்கள் பர்சன் சிம்மமாக இருக்கலாம், மேஷமாக இருக்கலாம், இல்லை சிம்மம், மேஷம், தனுஷ் இது இருக்குது. பட் சிம்மம், மேஷம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மிதுனம், கும்பம், துலாம் இங்கே இருக்குது. ஸோ வெயிட்டிங் சொல்ல முடியாது. ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, ரொம்ப குயிக்காக வர போகிறாங்க. உங்களை நோக்கி வரணும். உங்கள் கூட வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம், சந்தோஷம், நீங்கள் தான் அவங்களோட சந்தோஷம் எல்லாமே. பட் ஈகோ ஒன்று தான் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாக்கேஜாக இருக்குது, தடுத்துக்கிட்டு இருக்கு. பயங்கரமான இன்டெலிஜென்ட் பிளானிங் போயிட்டுருக்கு. எந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, உங்களை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிலது போயிட்டுருக்கு. இதில் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து தாடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா ஹேர் வந்து லாங் ஹேர், இல்லை பாய் கட்
அந்த மாதிரி. நீங்கள் வந்து ஷார்ட் ஹேராக இருக்கும் உங்களுக்கு, உங்கள் பர்சனுக்கு வந்து லாங் ஹேர் இருக்கும். நான் சொன்னது தான், அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே எனக்கு உன்னோட கம்ஃபர்ட் வேணும், நீ கொடுக்குற கம்ஃபர்ட் வேணும், உன்னோட எனர்ஜி எனக்கு வேணும். நோக்கம் ரொம்ப சிம்பிள். இது லவ்னு சொல்ல முடியாது. இங்கே அவங்க லவ் தேடி வரல, லவ் இல்லை, நீங்கள் கொடுத்த அந்த கம்ஃபர்ட், நீங்கள் அந்த அளவுக்கு அவங்கள கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டீங்க. அதுதான் உங்களுக்கு இங்கே அவங்க தேவையாக இருக்குது. உன்னோட எனர்ஜி எனக்கு கொடு. உன் எனர்ஜி எனக்கு இல்லாமல், நீ காமிச்ச லவ் இல்லாமல், நீ காமிச்ச அந்த கேர் இல்லாமல் என் வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு அதெல்லாம் வேணும், நான் அந்த எனர்ஜி நான் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசை. அதுதான் அவங்களோட நோக்கமே. அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரு இமோஷ்னலாக நீ எப்போயும் அவைலபிளாக இரு. இப்போ நீங்கள் இமோஷ்னலாக சப்போர்ட் கிடையாது. அவங்க அழுதுட்டா தோல் சாயறது கூட யாரும் கிடையாது, நீங்களும் இல்லை, நீங்களும் போயிட்டீங்க. ஸோ உங்களுக்காக தான் இங்கே பாருங்கள், எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒன்று சொன்னேன், கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. இப்போதைக்கு அவங்களோட நோக்கம் கரண்ட் எனர்ஜியில் எப்படி இருக்குதுன்னா, உங்களை தேடி வர போகிறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் ஏதாவது இருக்கும். ஆனால் அவங்களோட ஈகோ என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை தேடி வந்தேன்னா நீ எப்படி என்கிட்ட ரியாக்ட் பண்ணுவேன், நீ ஏதாவது என்கிட்ட ஆட்டிடியூடு காமிப்பியா, அதுதான் அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது. பட் அவங்க எதுவுமே காமிச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா, நாளாக நல்லா தான் இருக்கேன், லைஃப் சூப்பராக போகுது, அந்த மாதிரி தான். பட் நோக்கம் வந்து அவங்க ரொம்ப சிம்பிள். நான் என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப தனிமையில் இருக்கேன், ஞாபகங்களை தாண்டி எனக்கு சுற்றியில் இருக்கிற எந்த விஷயங்களுமே வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது, நான் எதையும் கவனிக்கிறது கிடையாது, ரொம்ப தனிமையில் இருக்கேன், எனக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே இல்லை, அழுகிறது கூட, தோல் சாயறது கூட யாரும் கிடையாது, இமோஷ்னலாக யாருமே எனக்கு இல்லை, என்னோட லவ் காமிக்க இல்லை. உன்னை தாண்டி என் லைஃப்பில் இன்னொரு பர்சன் இருந்தாலும் அந்த பர்சன்ட்ட நான் சில பிரச்சனைகள் தான் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே நான் எந்த விதமான ஒரு எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து எனக்கு கிடைக்கல, அந்த ஒரு திருப்தி எனக்கு கிடைக்கல. உங்கள்கிட்ட மட்டும்தான். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு டிவைன் ஃபெமனைன்கிறது வந்து அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு ரேரான ஒரு சோல். உங்களை மாதிரி பர்சன்லாம் வந்து ரொம்ப ரேர் பார்க்கறது. அப்படி கைக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டை தான் வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டு. பட் இன்னும் என்னென்னா, இப்பயுமே வந்து அவங்க வந்து அது ஈகோவில் தான் இருக்காங்க. அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணும் தான் பார்க்குறாங்களே தவிர ஆக்ஷன் எடுக்கணும். இது எல்லாமே அவங்க ஒரு முடிவில் தான் இருக்காங்களே தவிர இதை சமாதானமாக பேசி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் தரலாம் அந்த மாதிரி வந்து எதுவுமே தரல. இன்னும் அதே ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க லைஃப்பில், அவங்க நான் இல்லாமல் நீ என்ன பண்ணுறது, ஈகோ தான். ஈகோ வந்து இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அவங்களுக்கு. உங்களோட தாட்ஸ் நம்பர் 8 வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. உங்களோட ஞாபகங்கள் அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதை பார்க்கும்போது அதான் தெரிஞ்சது. ரெண்டுமே பாருங்களேன், கையை கட்டி போட்ட மாதிரி. அவங்களே பார்க்கும்போது லைஃப் எப்படி போகுது, என் பர்சன் இல்லாமல் எப்படி போக போகுதுங்கிற ஒரு பயத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்தி இருக்கீங்க. அவங்க நோக்கம் உங்களை தேடி வரதான் போகிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லலாம், வந்தாலும் அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு வேக்கப் கால் வந்து வந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு. சரிங்களா? யூனிவர்ஸ் சோல் கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அது வந்து உங்கள் எனர்ஜி, இதை தான் நான் ப்ளேஸ் சொன்னேன். உங்கள் எனர்ஜியை வந்து அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க. சோல் வந்து உங்கள் 2 பேருக்கும் ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகி தான் இருக்குது. அதை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சுத்தமாக அவங்கள கவனிக்காமல் இருக்கீங்க. அது அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. அவங்கள இங்கே கேர் பண்ணுறதில்ல. இமோஷ்னலாக அவங்களுக்கு வந்து நீங்கள் எதுவுமே கேட்கறதில்ல, இமோஷனலாக அவைலபிள் இல்லை. ஃபோன் பண்ணனா கால் அட்டன் பண்ணுறதில்ல, மெசேஜ் பண்ணால் இம்மீடியட்டான ரிப்ளை இல்லை. அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம், கோபம், ஈகோ, அது எல்லாமே இப்போ அதிகமாக இருக்குது உங்கள் பர்சன்ட்ட. அப்படியே வந்தாலும் உங்ககிட்ட வந்தாலும் ஒரு இங்கே சீரியஸான ரிலேஷன்ஷிப் கொண்டு போவாங்கங்கிற மாதிரியான கார்டே வரல சோஃபார். இப்போ வரைக்குமே வந்து ஒரு அட்ராக்ஷனில் வராங்க, ஒரு ஈகோ அதில் வராங்க, ஒரு த்ரில்லுக்காக வராங்க, ஒரு அந்த ஒரு பேஷன் இருக்கும்ல, என்னால் எல்லாமே முடியும், எனக்கு நீ தான் வேணும்னு ஒரு அந்த பேஷன் இருக்குது, என்னால் நான் நினச்சா நடத்தி காமிப்பேன், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் எனக்கு பைல் 2ல தெரியுது. உங்கள் கம்ஃபர்ட்டுக்காக அவங்க வராங்கன்னு சொல்லலாம். லவ் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, அதனால் வராங்கங்கிறத தாண்டி அது இங்கே சொல்கிற மாதிரி எனக்கு தோணலை. நான் வந்து என் லைஃப்பில் சந்தோஷமாக இல்லை, அதுக்காக நீ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழணும், நான் சந்தோஷமாக இருக்கணும்னா நீ எனக்கு லைஃப்பில் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்கள் பர்சன் பீஸ்ஃபுல்லாக இல்லை. இப்போ அவங்க லைஃப் வந்து பேலன்ஸ்டாக போகலை. இந்த பர்சன் வந்து வெளியில் அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அண்ட் சொசைட்டிக்காக பயப்படுறவங்க. அவங்க லைஃப்பை எப்பயுமே கரெக்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஃபேமிலி, சொசைட்டி, ப்ராப்ளம்ஸ் இதுக்கெல்லாம் பயப்படுறவங்க. தேர்ட் பார்ட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
எஸ் சாரி கேட்பாங்க, பட் ஆக்ஷன் எடுத்து வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாரி கேட்பாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் உங்ககிட்ட சாரி கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க, அதோட கர்மாவை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஈகோ டெத் நடக்கும் உங்ககிட்ட வர்ற டைமில், உங்களை பார்க்குற டைமில், உங்கள் கண்ணை பார்க்குற டைமில் இந்த ஈகோ டெத் ஆகும். அவங்களுக்கு இப்போ ஒரு ஈகோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ கரண்ட்டாக வந்து அந்த ஈகோனால தான் வந்து அவங்க இந்த மாதிரி இருக்காங்க. பட் உங்கள் கண்ணை பார்க்கும்போது, உங்கள் முகத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க பண்ணினதுக்கான தப்பு சாரி கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து அவங்க அதை நினைக்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து ஏன் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீக்னஸ் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, சிம்பிள். பட் கண்டிப்பாக சாரி கேட்குற ஐடியா அவங்களுக்கு இருக்குது. சொன்னோம் நான் பவுண்ட்ரி நீங்கள் போட்டதே வந்து அவங்களுக்கு ரொம்ப கோவம் தான், சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ மாதிரி கிடையாது, ரொம்ப மாறிட்டீங்க. உங்கள் எனர்ஜி பயங்கரமாக ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதுவே அவங்களுக்கு பயங்கர ஷாக் தான். என்ன நடக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரில. நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, போதும் நீ ரொம்ப பண்ணுற அப்படிங்கிறாங்க. நீ ரொம்ப வந்து ஓவராக பண்ணிகிட்ருக்க, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் வந்து வரணும்னு நினைக்கிறேன், உன் லைஃப்பில் வரணும்னு நினைக்கிறேன், சாரி கேட்குறமா, சாரி கேட்க கூட ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிக்கு வந்து வருவாங்க அவங்க வந்ததுக்கப்புறம். அதுதான் அவங்க சொல்ல நினைக்கிறது உங்ககிட்ட. ஐ மீன் உங்களை பார்க்கும்போது அவங்க ஈகோ எல்லாமே வந்து அங்கே ஜஸ்ட் டெஸ்ட்ராய் ஆகும். உங்கள் கூட ஒரு புது பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்களே தவிர சீரியஸாக இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போகணுங்கிற எண்ணம் கிடையாது. அகைன் நான் சொல்கிறேன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க லைஃப் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக, அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக உங்கள் எனர்ஜி தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருந்துருக்கீங்க. நீங்கள் கூட இருந்தாலே போதும், நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பினாலே போதும், அவங்களுக்கு வந்து அது சந்தோஷத்தை கொடுக்கும். அது ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்ணுற மாதிரி. அவங்க எனர்ஜி வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு உங்களோட குட்டி ஒரு மெசேஜோ, உங்களோட ஹலோ அப்படிங்கிற அந்த வாய்ஸ், அதுவே அவங்களுக்கு போதும். அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க நாள் நல்லா போகும். அந்த அளவுக்கு உங்கள் எனர்ஜி வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து என் லைஃப் வந்து இருட்டில் தான் போயிட்டுருக்கு, நீ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப ரொம்ப ஜென்யூன், உன்னோட அழகு வந்து நீ ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது, நீ ரொம்ப பியூரான சோல் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்ல ஆசைப்படுறாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அழகாக இருக்குது, நீ உன்னோட பர்சனாலிட்டி, உன்னை கேரி பண்ணுற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஈகோ விட்டுட்டு இதெல்லாம் வந்து அவங்க சொல்ல வர்றது. உங்கள் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், ரிட்டர்ன் மறுபடியும் அகைன் ஒரு செகண்ட் சான்ஸ் தான் உங்ககிட்ட கேட்குறாங்க. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ரொம்ப வருஷம் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கலாம். ஸோ இந்த பிரச்சனை ஆன் அண்ட் ஆஃபில் இருந்திருக்கலாம். இப்போ உங்கள் பர்சன் வந்து ரொம்ப வந்து டயர்ட் ஆகிட்டாங்க, நீங்கள் இல்லாமல். கண்டிப்பாக ஒரு தனிமை, விரக்தி, அதெல்லாம் நல்லா தெரியுது. அப்படின்னாலும் அவங்க ஈகோக்கெலாம் இந்நேரம் விட்டுட்டு போயிருந்துருக்கணும். பட் விட்டுட்டு போகாததுக்கு காரணம் அவ்வளோ ஈஸியாலாம் யூனிவர்ஸ் வந்து உங்களை விட்டுட்டு போக விடாது. ஏன்னா கனெக்ஷன் வந்து சொல்லிகிட்டே இருக்குது, ஜட்ஜ்மெண்ட்டு, சரிங்களா? ஏதோ உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. ஏதோ அவங்க பண்ண தப்புக்கு உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட், உங்கள் பர்சனுக்கு ஒரு வேக்கப் கால் கிடச்சிருக்கு, ஏதோ ஒரு அவேக்கனிங், ஏதோ சின்னதாக இப்போ வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து அவங்களுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. ஐ மீன் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்து வந்துகிட்டு இருக்கு. யூனிவர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து உங்கள் பர்சனை வந்து நீ வேணான்னு சொல்லிட்டு போகலாம் விடாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அன்பு காமிச்சிருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், டிவைன் ஃபெமினைன். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஓவரால் சொல்லணும்னா அவங்க உங்ககிட்ட ஒரு நியூ பிகினிங் தான் கேட்குறாங்க. பவுண்ட்ரிலாம் போடாத, எனக்கு எப்பயும் போல நீ மெசேஜ் பண்ணு, கால் பண்ணு, என்னை மீட் பண்ணுறதுக்கு வா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஒரு செகண்ட் சான்ஸ் எதிர்பார்க்குறாங்க. பைல் 2 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.